ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பூர் பிரியாணி தான். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு கடாயை வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன். இது ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அப்புறம் வந்து அந்த அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்துருக்காங்க. இது நல்லா வந்து எண்ணெய் காஞ்சோடனே போட்டாச்சு. நல்லா வதங்கிட்டோடனே இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகா, அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஒரு 2 கை அளவுக்கு அரிஞ்சு, அதாவது தோல் உரித்து அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் நிறைய இருந்தது, அதனால் இன்றைக்கி சின்ன வெங்காயம் போட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் பெரிய வெங்காயமே போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம அதாவது பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாவை எடுத்து போட்டு நல்லா சும்மா சாட்டை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சாட்டை பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா எவ்வளோக்குள்ள மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்குறீங்களோ அப்போ தாங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பிரியாணி பொறுத்த வரைக்கும் ஸ்பீடாக வச்சு பண்ணாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லியும் புதினா இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குனிங்கன்னா இது மாதிரி சுருண்டு வந்துடும். சுத்தமாக வந்து அந்த பார்த்திங்கன்னா நம்ம போட்ட இதுவே தெரியாது. இது இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே ஸ்பீடாக வைக்காதீங்க. காரணத்துக்கு ஒன்றும் அடி பிடிக்குமே தவிர அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை வாடை வந்து போகவே போகாது. அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக வச்சு வதக்குறீங்களோ அப்போ தாங்க அந்த பச்சை வாசனைலாம் போய் பிரியாணி சூப்பராக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளி அரிஞ்சு வச்சுருக்காங்க. அதை வந்து போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதை வந்து லைட்டாக இது பண்ணி ஸ்மாஷ் பண்ணி லைட்டாக கையில் ஸ்மாஷ் பண்ணி போட்டிருக்கேன். நீட்டாக அரிஞ்சு கையில் கொஞ்சம் இது பண்ணி போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் தாங்க எடுத்திருக்கேன். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி, ஆம்பூர் சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஏன்னா நாங்கள் பிரியாணிலெலாம் போட்டால் எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் 65 போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. அதனால் இன்றைக்கி வந்து இவ்வளோ அளவுக்கு தான் பிரியாணியில் போடுறதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த தக்காளிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த டைமில் அந்த சிக்கனை எடுத்து போட்டுட்டு ஒரு வாட்டி சும்மா ஒரு வதக்கிட்டு இதில் வந்து ஸ்பைசஸ்லாம் சேர்க்க போகிறோம். என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மஞ்சாத்தூள் வந்து லைட்டாக அந்த ஈச்ச ஸ்மெல் வராது இருக்கிறதுக்காக மஞ்சாத்தூள் சேர்த்துக்கிறோம். அப்புறம் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோ. இப்போ தாங்க மெயின் பாயிண்ட்டு. இதுக்கு என்ன பண்ணணுன்னா மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறதில்ல. நான் வந்து இந்த காஞ்ச மிளகா 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்தேங்க சுத்தண்ணியில். இந்த பேஸ்ட்டை தான் நான் வந்து காரத்துக்கு சேர்க்க போகிறேன். வேறு எந்த காரமும் நான் சேர்க்கல. அது பாருங்கள், இது மாதிரி நல்லா ஸ்பைனாக அரைச்சி அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு இன்றைக்கி தயிர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே துவைச்சது இருந்தது, அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா நேற்று தாங்க இன்றைக்கி காலையில் தாங்க, அதாவது நேற்று துவைச்சி இன்றைக்கி காலையில் தான் தயிர் தோஞ்சுது. அதுமாதிரி தயிர் அதில் புளிப்புலாம் எதுவுமே கிடையாது. அதனால் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கணும். அந்த நம்ம காஞ்ச மிளகா போட்டோம்ல அரைச்சி, அந்த விழுது வந்து அந்த லைட்டாக பச்சை ஸ்மெல் வரும். அதனால் அதுவும் நல்லா வந்து வதங்கி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அந்த தயிர் எல்லாம் மிக்ஸ் ஆகி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய அழாக்கில் ஒரு அழாக்கும், இந்த சின்ன அழாக்கில் ஒரு அழாக்கும் தாங்க எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1.5 பெரிய அழாக்கு 1.5 தண்ணி வைக்கணும். சின்னதில் 1.5 தண்ணி. இதை வந்து நான் அளந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அளந்து வச்ச தண்ணியை எடுத்து ஊற்றிக்கிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டோன்னா இந்த பிரியாணியோட ஸ்பைசஸ்லாம் முடிஞ்சு போச்சுங்க. வேறு எதுவுமே கிடையாது. சிம்பிளாக இருந்தது, டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. திருப்பி சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியை ஊற்றிட்டாச்சு. இது தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போடணும். உப்பு மற்ற எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கலரே சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் கூட என்னடா இது மாதிரி செய்கிறாங்களே நல்லா வருமானு பார்த்தா, ஆனால் சூப்பராக வந்துருந்துங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ஜீரக சம்பா ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன்.
நீங்கள் ஜீரக சம்பா அரிசி இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். ஜீரக சம்பா அரிசிக்கு அதான் சொன்னல, ஒரு அழகுக்கு 1.5 டம்ளர் தண்ணிங்க. அதாவது 1.5 அழகு தண்ணி எடுத்திருக்கேன். 2 அழகுனா 2த்துலேயும் 1.5 எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த உப்பு போடுறது எடுக்கல பொழுதுங்க, நான் வீடியோ ஸ்கிப் ஆகிட்டுருக்கு, அதை எடுக்காத விட்டுட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து போட்டிருக்கேன் நான். நீங்களும் போட்டுக்கோங்க, நான் போடலன்னு சொல்லாதனால போடாத விட்டுறாதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு அந்த தண்ணி. அந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா அரிசி கழுவி நல்லா தண்ணியெலாம் எடுத்து வச்சுருக்கோம். அந்த அரிசியை எடுத்து போட்டு இந்த அரிசியும் பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்தோடனே குக்கரை போட்டு விசில் போட்டு குக்கர் மூடி போட்டுட்டு 4 விசில் வச்சுட்டோங்க. 4 விசில் வச்சாலே போதும், கரெக்டாக இருந்தது. இப்போ பாருங்கள் 4 விசில் வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு ரைஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து நான் கடைசியாக தாங்க ஊற்றுவேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஊற்றி நீங்கள் செய்கிறதா இருந்தால் செஞ்சுக்கோங்க. நான் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம கடைசியாக ஊற்றினோன்னா பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது சூப்பராக இருக்கும். அதனால் நான் கடைசியாக தான் எப்பயுமே ஊற்றுப்பேன். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டே ஊற்றி தாளிக்கிட்டு இருந்தாலும் தாளிச்சிக்கோங்க. ஆனால் நெய் ஊற்றினா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. கடைசியாக ஊற்றி கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அப்படி அந்த நம்ம ஒரு பைட்டுக்கும் பார்த்திங்கன்னா அந்த நெய்யோட ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை என் பையன்தாங்க டேஸ்ட் பண்ணுறேன்னு இறங்குனாரு. பாருங்கள் இன்றைக்கி வந்து 65, அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி லெக் பீஸோடு அவருக்கு தான் லெக் பீஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சடி பண்ணி வச்சுருக்கேன். டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்ததுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலில் பார்த்திங்கன்னா இப்போ வீடியோ வந்து ரெகுலராக போடுறதில்ல, இனிமேட்டு கண்டிப்பாக வர்றோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தம்பி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சூப்பராக இருந்ததுன்னு சொன்னார். நிஜமாலே டேஸ்ட் ஒரு வித்தியாசமாக இருந்தது, சூப்பராக வந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக வீடியோ வர்றோங்க. கண்டிப்பாக இந்த ஆம்பூர் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.